அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ மெயின்டெனன்ஸை பற்றி வரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நகரோட மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு சீரும் சிறப்புமாக இருந்தால் அதோடைய பலன்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை விளக்குற மாதிரி ஒரு சின்ன ஒரு குறும்படம் இது. இது வந்து எங்களுடைய கடந்த கால அனுபவமான எங்களுடைய முதல் சைட் ஸ்ரீ கௌரி நகர், கௌரி சாய் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது. இதை நாங்கள் உருவாக்கும் போது இந்த இடம் இப்போ நீங்கள் உள்ளர நுழையிற இடத்த பார்க்குறீங்க, ஃபுல்லாக எல்லாம் காலி இடமா இருக்குது. இப்படி காலி இடமா இருந்து சுற்றிலும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காலி இடமா இருக்கிற இடத்துல தான் நம்ம சைட் போட்டோம். போட்டப்போ எப்படி இருந்தது அது தோற்றம், இதனுடைய வளர்ச்சிகள் இப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஆரம்பகட்ட முதற்கட்ட பணிகள் நடக்கும்போது எடுத்த வீடியோ இது. இதில் என்ன அகலமான ரோடு, இந்த முகப்பு, இந்த மலர் தொட்டிகள், இதெல்லாம் விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதை சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வீடுகள் கிடையாது. இது வந்து நம்ம சைட் பக்கத்தில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்றதை விளக்குறது. பக்கத்தில் ஸ்கூலு, வர வழி, காலேஜ், நேஷ்னல் காலேஜ் என்ன இருக்குது, இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதில் சொல்லியிருக்கோம். இதோடைய லொக்கேஷனை தான் இப்போ எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது சைட்டோட வீடியோ, ஃபஸ்ட் போட்ட ஃபேஸ் 1ஓட வீடியோ இது. அதோட இனாகிரேஷனோட வீடியோ பார்க்குறீங்க நீங்கள். அப்போ அதோட தோற்றம் எப்படி இருக்குது, சுற்றிலும் எப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலி இடமா இருக்குது, வயல்களாக இருக்குது. இதுதான் எங்களுடைய முதல் ப்ராஜெக்ட். இப்போ நீங்கள் பார்க்குற வயல் தான் ஃபேஸ் 3. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சியிலலாம் இப்போ 100க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது 2023 எடுத்த வீடியோ இது. நீங்கள் முன்னாடி பார்த்த சைட்டில் தான் இப்போ இவ்வளோ வீடுகள் வந்திருக்கு. இப்போ இவ்வளோ வீடுகள் வந்து இந்த ஏரியா டெவலப் ஆனதுனால இப்போ இது சுற்றி உள்ள பகுதிகளே பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நிறைய புது புது லேஅவுட் நிறைய வந்திருக்கு, வீடுகள் நிறைய. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போகிற வழி எல்லாமே காலியாக வெறும் மண் தரையாக பார்த்தீங்க இல்லையா. இப்போ வந்தீங்கன்னா அந்த இடம் பூராமே வந்து வீடுகளாக நீங்கள் காட்சியளிக்கும். இதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம வாடிக்கையாளர்கள் தான். எல்லாம் எங்களை நம்பி, நம்ம சொன்ன வாக்குறுதியை நம்பி வீடு கட்டினாங்க, வசதியோடு வாழ்கிறாங்க. இப்போ பாருங்கள், இவ்வளோ வசதிகள் செஞ்சு நம்ம டெவலப் பண்ண இந்த ஏரியாவில் இது டெவலப்மெண்ட்டை வச்சு பக்கத்தில் லேஅவுட்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் நம்ம சைட்டோட அருகாமையில் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து புதுசாக போட்ட லேஅவுட்டு. இப்போது நம்ம சைட்டோட வீடியோ பார்க்குறீங்க. இதில் இந்த சாலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடுகள்லாம் கட்டினதுக்கப்புறம் இப்படி குறுகலாக மாறி இருக்குன்றதை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து பாருங்கள். எல்லா வீட்டு முன்னாடியும் அந்த ரேம்ப்பு போட்டதுனாலையும் அந்த காலி மனைகளில் வந்து முள்ளெல்லாம் சுத்தம் பண்ணாமல் அப்படியே முள் புதராக இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அந்த க்ரீனரியாக உள்ளதெல்லாம் முள் செடிகள் தான். இந்த மாதிரி அடர்ந்து முள் செடியெல்லாம் அடர்ந்து வளர்ந்துச்சு. இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து வீட்டு உரிமையாளர்கள் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் கட்டி அதுக்கு உண்டான வசதிகளை அனுபவித்து அந்த தண்ணீர் வசதி மற்ற வசதிகள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. பிளாட் உரிமையாளர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தராதனால அந்த காலி மனைகளை வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டுமே அதில் காலி மனைகளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க. மற்றவர்கள் தராதனால அந்த காலி மனைகளை வந்து மெயின்டைன் பண்ண முடியல, எல்லாம் முள் மண்டி கிடக்கு. இதனுடைய பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வளர்ச்சியை வச்சு பக்கத்தில் உள்ள புதுசாக உருவான சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தெரியும், அந்த ரெட் கலரில் மண் அடிச்சிருக்காங்க, அந்த காங்கிரீட் ரோடு ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2500 அங்கே விற்கிறாங்க. இப்போ நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சொல்கிறாங்க, 1900 கேட்குறாங்க. காரணம் ஒரே விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்த்த உடனே ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இல்லாதது தான் காரணம். அந்த முள் மண்டி கிடக்கிறது,
ரேம்பில் அந்த போட்டுங்க பாருங்கள், அந்த ரோடு வந்து பாருங்கள் 24 அடி ரோடு வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கமும் வந்து முள் மண்டி ரேம்ப்லாம் போட்டதுனால எவ்வளோ குறுகலாகிடுச்சு பாருங்கள். இந்த முள் பொத்தரை தான் பார்க்குறீங்க அங்கே பாருங்கள். இந்த ரேம்பை நம்ம அடிக்கடி சுட்டி காட்டுறதோட நோக்கம் இதுதான். முள் ஒரு காலி பிளாட்டில் வந்து முள் புதர் மண்டி கிடக்கு. இப்படி முள்ளெல்லாம் மண்டி இருக்கும்போது புதுசாக வந்து மனையை பார்க்குறவங்களுக்கு ஒரு விரும்ப மாட்டேன்றாங்க, அட்ராக்ட் ஆக மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ரேம்ப் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கனரக வாகனங்கள் வந்து ஈஸியாக அந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியலை, ஒரு 2 கார் சேர்ந்த மாதிரி போக முடியல பாருங்கள். இப்போ இதெல்லாம் வந்து 2500 ரூபாய்க்கு சொன்னால் இந்த பிளாட் எப்படி அவங்கள அட்ராக்ட் பண்ணும்? ஆனால் இந்த வளர்ச்சியை வச்சு பக்கத்தில் வந்து 2500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், சைட்டை வந்து காலி மனை உரிமையாளர்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது வந்து வெறும் குடியிருக்கவங்களுக்கு மட்டுமான வசதி இல்லை, அதை முதலீடு போட்டிருக்கவங்களுக்கும் ஒரு ரிட்டர்ன் பேக் வந்து நல்ல முறையில் கிடைக்கணும்னா அதை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். வாங்கும்போது சைட்டு வந்து நல்லா இருந்தால் பத்தாது, அதை காலம் பூரா சைட் நல்லா இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு. அதை வந்து உணர்த்தும் விதமாக புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த ரேம்ப்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதோட பாதிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ரோடு அவ்வளோ குறுகல் ஆகுது, அப்போ அந்த சொத்தோட மதிப்பு குறையுது. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், கார் பார்க்கிங்கை வந்து ஒரு 1/2 அடி உயரம் மட்டும் போட்டுக்குங்க, வீடு வந்து எவ்வளோ வேணாலும் உயரம் கட்டிக்குங்க. கார் பார்க்கிங் வந்து ஒரு 1/2 அடி உயரம் போட்டிங்கன்னா தான் ரேம்ப் வந்து போட வேண்டிய அவசியம் வராது. இதை வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு போதுமான அனுபவம் இல்லாததுனால கௌரி நகரில் இதை கட்டாயப்படுத்த விட்டுட்டோம். அப்போ சொல்லியிருந்தா அந்த அருமையான கஸ்டமர் நல்லா கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை நாங்களும் கைட் பண்ணாதது எங்களுடைய தவறும் கூட. அந்த தவிர இனி வர சைட்டில் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஆரம்ப கட்டத்திலேயே இதை வந்து ரொம்ப அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ரோடை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண வேண்டாம், சைட்டை வந்து சுத்தமாகவும் சுகாதாரமும் வச்சுக்கிறதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ பார்க்குறது நம்ம ரெங்கா கார்டனோட ஹெலிகாமோட வியூ ஆரம்பத்தில், அதாவது நம்ம சைட்டு வந்து போட்டு வேலைகள் நடந்துட்டு இருந்தப்போ எடுத்த வியூ இது. இப்போ இந்த அருமையான நகரை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கோம், அதை நீங்கள் எப்படி பராமரிக்க போகிறீங்க?